கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் லூக்கா 10வது அதிகாரத்தின் 5 மற்றும் 6வது வசனங்களை நாம் எல்லோருமாய் இணைந்து வாசிப்போமாக. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கே திரும்பி வரும். ஒரு வீட்டில் பிரவேசிக்கையில் நீங்கள் அந்த வீட்டாருக்கு சமாதானத்தை கூறும்படியாய் இயேசு நேரடியாக இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார். நாம் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கல நம்முடைய சமாதானமே இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். பொறாமை, போட்டி, ஒப்பிட்டு பார்த்தல், வஞ்சனை, சூது இவைகளெல்லாம் இருக்கிற ஜனங்களாய் இருந்தால் மனம் மாறவும் மனம் திரும்பவும் வேண்டி இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கலே அந்த வீட்டாருக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தவுடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் அலங்காரங்களையும் அந்த ஆடம்பரங்களையும் கண்டு பொறாமைப்படக்கூடிய ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது எப்படி இவர்களுக்கு வந்தது? இவைகளெல்லாம் இவர்களுக்கு வேண்டும், இவர்கள் எப்படி இதை சவதரித்திருப்பார்கள் என்று சிந்திக்கிற ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி சிந்திக்காதபடிக்கு ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டாருக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் சமாதானத்தை கூற வேண்டும். அந்த சமாதானத்திற்கு உரியவர்களாய் அந்த குடும்பத்தார் இருப்பார்களேயானால் சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால், அந்த வீட்டிலே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். ஆகவே சமாதான பாத்திரன் யார்? சமாதானத்தை கூறுகிறவர் எப்படிப்பட்டவர்? ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கலே நான் சமாதான காரணனா இருக்கிறேனா, அந்த வீட்டார் சமாதான பாத்திரர்களா இருக்கிறார்களா என்ற 2 விதமான கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு ரிசீவ் என்று சொல்லி பிரசங்கிகள் மேடையில இருந்து சத்தமிடுகிறதை பார்க்கிறோம். சமாதானத்தை கூறுகிறவனே சமாதான காரணனா இருக்க வேணும். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறவர் சமாதானத்திற்கு பாத்திரவானா இருக்க வேணும். ஆகவே சமாதான பாத்திரனாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில சமாதானம் தங்கி இருக்கும். நான் உங்கள் வீட்டுக்கு ஜெபிக்க வருகையிலே நான் எந்த நோக்கத்தோடு வருகிறேன் என்பதை கர்த்தர் பார்த்து அதன்படியாகத்தான் என் மூலமாய் உங்களுடைய குடும்பத்திலே சமாதானத்தை தேவனாய் கர்த்தர் வெளிப்படுத்த வல்லமையுள்ளவர். நான் சமாதான காரணனாய் இருந்து உங்களுக்கு சமாதானத்தை கூறும்படி நான் வந்தாலும் நீங்கள் சமாதானத்துக்குரிய பாத்திரமா இல்லை என்று சொன்னால் நான் சொல்லுகிற சமாதானம் உங்கள் குடும்பத்திலே தங்கிவிடாமல் அது திரும்பவும் என்னிடத்திலே வந்து விடுகிறது. ஆகவே எரேமியா 9வது அதிகாரம் 8வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 885வது பக்கம், எரேமியா 9வது அதிகாரத்தின் 8வது வசனம் மையப்பகுதி. அவன் தந்தன் அயலானோடே தந்தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். அவன் தந்தன் வாயினாலே தந்தன் அயலானோட சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிட வைக்கிறான். யார் சமாதான காரணன்? யார் சமாதான பாத்திரவான்? உறவுகள் வருகிறார்கள், வாழ்த்துகிறார்கள், ஐக்கியப்படுகிறார்கள், புஷ்டிக்கிறார்கள், ஓய்வெடுக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் உங்களுக்கு சமாதானத்தை கூறுகிறவர்களாக இருக்கிறார்களா? இல்லை என்று சொன்னால் தங்கள் உள்ளத்திலே உங்களுக்கு பதிவிடை வைக்கிறவர்களாக இருக்கிறார்களா? பதிவிடை என்று சொன்னால் மறைமுகமாக ஒளிந்திருந்து ஏற்ற வேளையிலே தாக்குகிறவர்கள். பதிவிடை உங்களோடு பேசுவார்கள், உங்களோடு அன்பாக இருப்பதை போல நடிப்பார்கள், ஆனால் உள்ளத்திலோ அந்த வீட்டாருக்கு பதிவிடை வைப்பார்கள். தந்தன் அயலானோடே தந்தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறவர்கள், அவர்கள் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறவர்கள். அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. எப்படி சமாதானம் வரும்? ஆகவே எரேமியா 6வது அதிகாரம் 14வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 881வது பக்கம், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை நேர்மூச்சாய் குணமாக்குகிறார்கள். 13வது வசனம்,
அவர்கள் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். அதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குறார் என்று எரேமியாவின் காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ஊழியர்கள் இருந்திருப்பார்களேயானால், அப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்பார்களேயானால் இன்றைக்கு இந்த கூட்டத்தாடி நிலை பெருகி இருக்க வேணும். ஒரு ஊழியன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு உறவினன் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவன் மேற்பூச்சாய் பூசாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு சமாதானத்தை கூற வேணும். அப்படி சமாதானத்தை கூறினாலும் நீங்கள் அந்த சமாதானத்தின் பாத்திரனாய் இருந்தால்தான் அந்த சமாதானம் உங்களிடத்திலே தங்கும். இன்றைக்கு சமாதான காரணராகி இயேசு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உடையவராய் இருந்து இந்த பூமிக்கு சமாதானத்தை கொடுத்தார். அவர் பிறந்த போது பூமியிலே சமாதானம் என்று லூக்கா 2:14 சொல்லுகிறது. பரம சேனையின் திரள் தோன்றி பூமியில சமாதானம் உண்டாக்கிறது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அவர் பிறந்த போது சமாதானம் உண்டானது. அவர் பரமேறி செல்வதற்கு முன்னதாக சொல்லுகிறார், பூட்டிய அறைக்குள்ளே புகுந்தவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். டீச்சர்கள் எல்லாம் சமாதான பாத்திரர்களாக இல்லை. அதிலே தோமா சந்தேக பேர் வழியா இருந்தார். மற்ற சீசர்களா அவரை கண்டு கலங்கினார்கள், பயந்தார்கள். அவர் சொன்னார், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகத்தின் சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். இந்த வீட்டிலே ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு, ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு பொன்னை வைத்து போகலாம், பொருளை வைத்து போகலாம், விலையுந்த பொருட்களை வைத்து போகலாம், வீட்டை கட்டி வைத்து போகலாம். ஆனால் அவர்கள் வைத்து போக வேண்டிய ஒன்று உண்டென்று சொன்னால் சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு சொன்னாரே. ஆனால் அவர் இந்த பூமியில வைத்து சென்ற ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு பொக்கிஷம், அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பூஜை முடிந்தது, போய் வாருங்கள், சமாதானத்தோட போக கடவுள். உண்மையிலே சமாதானத்தோடு ஊழியர்கள் இருக்கிறார்களா? விசுவாச பிள்ளைகள் இருக்கிறார்களா? சபையில எத்தனை பிரச்சனை, கிறிஸ்தவர்களுக்குள்ள எவ்வளவு போட்டி, பொறாமை, சூது, வாது, வஞ்சனை. இன்றைக்கு நீங்கள் சமாதானக்காரராக மாறவும் சமாதான பாத்திரராக மாறவும் வேதம் சொல்லுகிறது, அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை எடை போடுவது, எந்த வீட்டுக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய பாத்திரம் பண்டங்களை அளவிடுவது. என்ன சில்வர் பாத்திரமா வச்சிருக்கீங்க, பித்தளை பாத்திரமே காணும், உங்களுக்கு இது தேவையில்லை, நீங்க வாங்கி கொடுக்க போறீங்களா? கிறிஸ்தவனுக்கு அறிவு வேணும், கிறிஸ்தவனுக்கு அறிவு வேணும், கிறிஸ்தவ சமுதாயம் வெளிப்படைய வேண்டும். எந்த வீட்டுக்கு போனாலும் கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி சமாதான வார்த்தையை கூறுகிறவர்கள் யார்? அப்படி சமாதானம் கூறுகிறவர்கள் உங்க வீட்டுக்கு வந்தாலும் அந்த சமாதானம் உங்களுடைய வீட்டில தங்கியிருக்கத்தக்க சமாதான பாத்திரமா நீங்கள் இருக்கிறீர்களா என்று சொன்னால் உங்களிடத்தில் இருக்க வேண்டிய தகுதி என்ன? உங்களுடைய நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பை போல குத்துகிறதா? உங்களுடைய நாவு கபடம் பேசுகிறதா? உங்களுடைய கண்கள் அந்த பொருளாசையை சார்ந்து இருக்கிறதா? சமாதானமே இல்லை என்று சொன்னால் நீங்கள் தான் காரணம். சமாதானத்தை சுதந்திரிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தான் காரணம். சமாதான காரணராக இயேசு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். ஆகவே எரேமியா 6:13 சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், அதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ஒவ்வொருவரும் பொய்யர். என்ன பொய்யர்? கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனா உள்ளத்தில் என்ன? பதிவிடை, உள்ளத்திலே வஞ்சனை, உள்ளத்திலே சூது. ஆகவே சமாதானம் கூறுகிறவரும் பொய்யர், சமாதானத்தை பெறுகிறவரும் பொய்யர். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கோட்டை கழுத்து வீசுவாங்க ரிசீவ் அப்படின்னு, அதெல்லாம் பொய். நீங்கள் உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி பரிசுத்தனாய் வாழ்ந்தால் உங்களுக்குள்ள என்றைக்குமே சமாதானம் குடிகொண்டிருக்கும். யாரும் காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, எங்க வீட்டுல சமாதானம் வரட்டும் சொன்னா நீங்கள் சமாதான பாத்திரனா இருந்தா தான்
சமாதானம் வேலை செய்யும். அப்ப நான் எப்படி சமாதான பாத்திரனாய் மாற வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய நாவு கூர்மையான அம்பா, இல்லை என்று சொன்னால் சமாதானம் பேசுகிற நாவா, என்னுடைய நாவு கபடம் பேசுகிற நாவா, இல்லை என்று சொன்னால் ஆறுதல் படுத்துகிற நாவா, என்னுடைய கண்கள் பொருளாசை பின்பற்றி போகிறதா, இல்லை என்று சொன்னால் தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வதித்திருக்க என்று சொல்லுகிறதா. ஆகவே நீங்கள் சமாதானமாய் வாழ வழி என்ன என்று கேட்டால், உங்களுடைய நாவு, உங்களுடைய உள்ளம், உங்களுடைய கண்கள், இவைகள் எல்லாமே மனம் திரும்ப வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். பொறாமை கொள்ளாதிருங்கள், கபட்டு பேச்சு பேசாதிருங்கள். தேவனாய கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் கபடமாய் நினைத்தால் அது தேவனாய கர்த்தருக்கே விரோதமான சிந்தனை. அவர்கள் எப்படியாக அந்த ஆசீர்வாதத்தை இருந்திருக்கலாம், அதற்கு வியாக்கியானம் தேவையில்லை. அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். அதை கண்டு நீங்கள் கபடமாக, கூறிய அம்பாக, உள்ளத்திலே பதிவிடை இருக்கிறவர்களாக, பொருளாசை சார்ந்தவர்களாக இருந்தால் முதலாவது உங்களுக்குள்ளாக சமாதானம் இல்லாமல் போகும். ஆகவே நீங்கள் உங்கள் வீட்டுக்குள் சமாதானமாய் வாழ்கிறீர்களா? சரீரமாகி இந்த வீட்டுக்குள் நான் வாழ்கிறேன், எனக்கு சமாதானம் உண்டா? என் கண்கள் பொருளாசையை பின்பற்றி போகிறதா? என் நாவு கூறிய அம்பாக இருக்கிறதா? என் நாவு கபடமாய் பேசுகிறதா? நான் உங்களை குறித்து பதிவிட இருக்கிறேனா என்று சொல்லி என்னை நானே கேட்டு பார்த்து இந்த வசனத்துக்கு உண்டாக என்னை நிறுத்தி பார்க்கிறேன், மிகவும் தாழ்மையோடு கூட. அநேகர் அப்படி இல்லை. நான் இப்படி இருக்கிறேனே, என் தேவை சந்திக்கப்படவில்லையே, நான் என்ன செய்ய போகிறேன்? அவர்கள் அப்படி இருக்கிறார்களே. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே பொய்யர்களாய் இருக்கிறார்கள் என்று எரேமியா 6 அதிகாரத்தின் 13, 14 வசனங்களில் அன்றைக்கே எரேமியா மூலமாய் கர்த்தர் பேசுவாரே. ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு உங்களை பார்த்து நீ பொய்யன் அல்ல, நீ மெய்யன் என்று உங்களை சொல்லுவாரா? 2 பேதுரு 3 அதிகாரம் 14 வசனம், பக்கம் 325 வசனத்தின் மையப்பகுதி, நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேணும்? கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படுவதிலே ஜாக்கிரதையாயிருங்கள். இன்னைக்கு தேவாதி தேவனுடைய சந்நிதியில வந்திருக்கிற நீங்கள், அந்த சந்நிதியில் நிற்கிற நான் கரையற்றவனா பிழையற்றவனா? என் உள்ளம் எந்த நிலையில இருக்கிறது? அதிலே நான் கவனமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்று கேட்டால் உங்களுடைய சமாதானத்தை நீங்களே இழந்து விடுவீர்கள். உங்களுடைய சமாதானத்தை நீங்களே இழந்துவிட நேரிடும். லூக்கா 19 அதிகாரம் 42 வசனம், புதிய ஏற்பாட்டில் 113 பக்கம், இயேசு கிறிஸ்து எருசலேமாகிய தேவனுடைய வீடை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இந்த வருஷத்தின் 3வது மாதத்தின் 17வது நாளிலே வந்திருக்கிற நீங்கள் இந்த நாளிலாகிலும் உங்கள் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்கள் அறிந்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஆகவே நீங்கள் கரையற்றவளும் பிழையற்றவளுமாய் சமாதானத்தோட காணப்பட கர்த்தர் உங்களை ஜாக்கிரதை இருக்க அழைக்கிறார். சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை நீ அறிந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு நேரடியாக எருசலேமாகிய தேவனுடைய வீட்டை பார்த்து அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறினார். ஆகவே உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய கரைகள் சமாதானத்தை குலைக்கிறது. உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பிழைகள் உங்களுடைய சமாதானத்தை குலைக்கிறது. உங்களுடைய இதயத்தில் இருக்கிற பொருளாசை உங்களுடைய சமாதானத்தை குலைக்கிறது. உங்களுடைய நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. ஆகவே உள்ளத்திலே பதிவிருக்கிறீர்கள். உங்களுடைய சமாதான வாழ்விற்கு நீங்கள் தான் பொறுப்பாளி, யாரும் பொறுப்பல்ல. உங்களுடைய சமாதான குறைச்சலுக்கு நீங்கள் தான் காரணர்கள். ஆகவே ரோமர் 3 அதிகாரத்தின் 17வது வசனம், சமாதான வழியை அவர்கள் அறியார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. 16வது வசனம், நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. கரை, பிழை, நாசம், நிர்பந்தம், பொருளாசை, கபடு, கூர்மையான அம்பு போன்ற வார்த்தைகள்
பதிவிடை இருத்தல், பதிவிடை இருத்தல், இவைகளெல்லாம் எந்த வீட்டிலே இருக்கிறதோ அந்த வீட்டிலே சமாதானம் இல்லாமலே போகும். மாமிசமும் ரத்தமும் எலும்பும் இசைவாசிக்கப்பட்ட இந்த சரீரமாக வீட்டுக்குள்ளே வாழ்கிற நான் என்று உள்ளான மனிதன் சமாதானமாய் வாழ்வதற்கு இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நான் அறிய வேண்டுமே, சமாதான வழியை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே. வழி என்ன என்று பார்ப்போமேயானால், தீத்து 1வது அதிகாரம் 15வது வசனம், பக்கம் 295, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவருடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாயிருக்கும். தீத்து 1:15. நீங்கள் சுத்தம் உள்ளவர்களாய் இருந்தால் சகலமும் சுத்தமாயிருக்கும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பார்வை, உங்களுடைய நடக்கை எல்லாமே சுத்தமாயிருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அசுத்தம், கரை, பிழை, நிர்பந்தம், நாசம், இவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாயிராது. அவருடைய சரீரமாகி வீட்டுக்குள்ளே வாழக்கூடிய அந்த மனிதனுக்கு சமாதானமே இருக்காது. ஆகவே நீங்கள் சுத்தம் உள்ளவர்களாய் மாற இயேசு சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிற கிறிஸ்தவ பாஸ்டர்மார்கள், ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராக பணத்தை சேர்ப்பதிலோ தங்களுடைய சுகபோகமான வாழ்க்கைக்காக பேசுவதிலும் குறியாயிருக்கிறார்கள், நோக்கமாயிருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள், ஆசாரிகள் என்று சொன்னால் ஊழியர்கள் எல்லாரும் பொய்யர். இந்த பொய்யர்கள் மத்தியிலே நீங்கள் மெய்யர்களாய் மாறுவதற்கு ஒரே வழி, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய் தேவனுடைய சந்நிதியிலே சமாதானத்தோடு சேர்வதிலே நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி 2 பேதுரு 3:14 சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் தேவாலயத்துக்குள்ளே வந்தவுடனே சமாதானத்தோடு தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த முடிந்ததா? சமாதானத்தை கூறுகிற நான் சமாதானனாய் இருக்க வேணும். சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், சமாதானத்துக்கு காரணமாக இருக்கிற இயேசுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற சமாதான பாத்திரனாய் காணப்பட வேணும். உங்களுடைய பாத்திரம் இன்றைக்கு சுத்தமாயிருந்தால் சமாதானம் வந்து தங்கும். ஆகவேதான் தீத்து 1:15 சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவருக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவருடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாயிருக்கும். இன்றைக்கு உங்களுடைய புத்தியும் உங்களுடைய மனச்சாட்சியும் சுத்தமாயிருந்தால் நீங்கள் சமாதானமாய் வாழ்வீர்கள். நான் யாரையும் கெடுக்கவில்லை, யாருடைய பொருளை அபகரிக்கவில்லை. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு போதும் என்று சொல்லி அவர் எந்த நிலையில என்ன வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாய், பிழையற்றவனாய், சமாதானத்தோட அவருடைய சக்தியிலே, அவருடைய ஆலயத்திலே, அவருடைய சந்நிதியிலே நான் வந்திருக்கேன் என்று சொல்லக்கூடிய தகுதியுடைய தேவ பிள்ளைகள் யார்? என்னையும் சேர்த்து. சிலர் சொல்லுகிறார்கள், நீங்களெல்லாம் உங்களுக்கு என்ன குறை வந்தது? நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை என்ன? நீங்கள் எதை கொடுத்து சாதித்தீர்கள்? அவர்களுக்கு கொடுக்கிற கர்த்தர் தான் உமக்கும் கொடுக்க போகிறார் என்று நீர் உணர்ந்தவராய், குறையற்றவராய், பிழையற்றவராய் தேவனுடைய சந்நிதியிலே சமாதானக்காரனராய் இயேசுடைய சமூகத்தில் நிற்கிற நான் கரையற்றவனாய், பிழையற்றவனாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியிலே காணப்பட்டால் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் நிரம்பி வெளியும். நான் எங்கே சென்றாலும் சமாதானம் உண்டாயிருக்கும். சமாதானத்தின் பாத்திரங்களாய் ஜனங்கள் மாறுவார்கள். எல்லாம் மேற்பார்வை சொல்றது. God bless you. எப்படி bless you? பொய்யர்கள், கபட்டு வாசனம் பேசுகிறவர்கள், அப்படி நாவு கூறிய அம்பு. ஆகவே நீங்கள் மாறுங்கள். தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் எல்லாரும் பொய்யர். சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் பொருளாசைக்காரர். பணத்தை மையமாக வைத்து தேவனாய் கர்த்தரை பயன்படுத்துகிறவர்கள். அவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய இருதயம் இன்றைக்கு சுத்தமா இருந்தால் உங்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். நீங்கள் சமாதானமான வாழ்வீர்கள். ஆகவே தீத்து 1வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை உங்கள் வீட்டு நிலைச்சட்டத்தில் எழுதி போடுங்கள். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். நான் சுத்தவானா இருந்தால் எனக்கு எல்லாமே சுத்தமாயிருக்கும். பாவம் இருக்காது, கரை இருக்காது, பிழை இருக்காது,
கபடம் இருக்காது, பொருளாசை இருக்காது, பதிவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 16வது வசனம், பக்கம் 200. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். கரையற்றவர்களும் பிழையற்றவருமாய் சமாதானத்தோட தேவனுடைய சந்நிதியிலே காணப்படுவதில் ஜாக்கிரதையா இருங்கள் என்று எழுதுகிற பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 24:16 நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். பிரயாசப்படலாமா? கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் தேவனுடைய சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். நீங்கள் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவர்களாய் தேவ சமூகத்திலே காணப்படுகிறீர்களா? உங்களுடைய மனசாட்சி உங்களை பார்த்து நீ குற்றமற்றவன், கரையற்றவன், பிழையற்றவன், பொருளாசையற்றவன், இயேசுவை சார்ந்திருக்கிறவன், எல்லாவற்றையும் ஜாக்கிரதையா இருக்க என்று வேதம் சொல்லுகிற வசனம் உங்களுக்கு பொருந்துமா? ஆகவே கவனியுங்கள். உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துமையானால் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஒருவன் பயப்பட வேண்டிய ஒன்று உண்டு என்று சொன்னால் அவன் தன் மனசாட்சிக்கு பயந்தால் போதும். உங்களுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்துமையானால் அவன் மனம் திரும்ப வேண்டும். ஆகவே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசைப்படுகிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் குற்றமற்றவனாய், கரையற்றவனாய், பிழையற்றவனாய், கபடற்றவனாய், பொருளாசையற்றவனாய் காணப்பட என் இதயத்தை நானே சுத்தப்படுத்துவேனாக. எப்பொழுதும், இப்பொழுதும், என்றென்றும். பிரசங்கி 6வது அதிகாரத்தின் 7வது வசனம், மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. பக்கம் 796. பிரசங்கி 6வது அதிகாரத்தின் 7வது வசனம். அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. ஆனால் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. அவருடைய மனதுக்கோ திருப்தி இல்லையே. இன்றைக்கு உங்களுடைய மனம் உங்களுடைய வாழ்க்கை குறித்து திருப்தி அடைகிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்து நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். கடந்து வந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு கேட்க நன்றாக இருக்கிறது, ஆனால் நான் எப்படி என்னை சரி செய்யட்டும் என்று கேட்டால், நீங்கள் பொறாமைப்படாதிருங்கள், பொருளாசை சாராதிருங்கள், கபடாக பேசாதிருங்கள், கூறிய வார்த்தைகளால் தாக்காதிருங்கள், உங்களுக்குள்ள கருணை பிழையை கழுவுங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் சகலம் உங்களுக்கு சுத்தமா இருக்கும் என்று சொன்னால் உங்கள் தேவைகள் எல்லாம் நேர்த்தியாய் சந்திக்கப்படும். சுத்தம். இந்த வாழ்க்கை வாழ்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நீங்கள் யாரை பார்த்தாலும் மனம் திறந்து பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வீட்டுக்குள் போவீர்கள் என்று சொன்னால் அந்த வீட்டில் ஒரு புதிய பொருளை பார்த்தால் நன்றாக இருக்கிறது, நல்ல பொருளை வாங்கி இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசிரியத்திருக்கா என்று சொல்லி அதை முதலாவது பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். இது வாங்கியிருக்காங்களோ இருக்கட்டும், அதை பார்த்த பிறகு நான் இதை நேர்த்த வாங்கினியா கபடு, அது ஏற்கனவே உங்கள் கண்களால் காணப்பட்டு விட்டது. அதை வாழ்த்த உங்களுக்கு மனம் இல்லை. உங்களுடைய மனம் பொருளாசை சார்ந்து இதை எப்படி வாங்கி இருப்பாய், இது நியாயமா சம்பாதித்திருப்பார்களா? இப்படித்தான் கரையும் பிழையும் நமக்குள்ளாக வந்து ஒட்டுகிறபடியினாலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாய் இருக்க நான் பிரயாசப்படுவேன் என்று பரிசுத்த பவுல் சொல்வாரேயானால், நம்முடைய மனமே நம்மளை குற்றப்படுத்துமையானால் நாம் சமாதானத்தை இழந்து போக அதிக நேரம் ஆகாது. ஆகவே இன்றைக்கு இந்த நிமிடத்திலேயே உங்களுடைய மனச்சாட்சியோடு நீங்கள் பேசுங்கள். என் மனதிலே எந்த கரையும் கிடையாது, எந்த பிழையும் கிடையாது, இது என்னை குற்றப்படுத்த முடியாது, நான் சமாதானமா இருக்கிறேன். வழக்க சொல்லை கேட்டிருக்கிறோமே, நான் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யவில்லை, எனக்கு எந்த தீங்கு வராது, அதான சமாதானம். ஏன் ஆகவே மனுஷன் பட பிரயாசம் எல்லாம் வாய்க்காக, மனதுக்காக படவில்லை. மனுஷன் செய்யக்கூடிய கபடு, கரை, பிழை, சூது, வாது, வஞ்சனை எல்லாமே வாய்க்காக, மனதுக்கு திருப்தி இல்லை. நீங்களோ மனதுக்கு திருப்தியாக கரை பிழையற்றவர்களாய், காணற்றவர்களாய், பொருளாசையை சாராமல் யாரை சந்தித்தாலும் மனம் திறந்து பேசுங்கள். ஒளி மறைவாய் பேசாதிருங்கள். அம்பு வந்து கூறிய நாவு வேண்டாம், கபடமான வார்த்தைகள் வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவரை தேடி பார்க்கலாமா? ஆகவே உள்ளத்திலோ அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். உள்ளத்திலோ அவர்கள் நாவு
கூர்மையாக்கப்பட்ட அம்பு அது கபடம் பேசுகிறது. எரேமியா 9:8. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்த நாம் ஆயத்தப்படுவோமாக. யாருக்கெல்லாம் இருப்போம்? குற்றமற்ற மனசாட்சி. உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துமையானால் கரையற்றவளாய் பிழையற்றவளாய் நீங்கள் மனம் திரும்ப கர்த்தர் இந்த வருஷத்தின் 3வது மாதத்தின் 17வது நாளை கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களோடு இருக்கிற எல்லாரும் பொய்யர். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களோடு இருக்கிற எல்லாரும் பொய்யர். நீங்கள் மெய்யராய் மாறுவதற்கு உங்களுடைய மனதுக்கு திருப்தியாக நீங்கள் பிரயாசப்படுங்க. உங்களுடைய மனசுக்கு திருப்தியாக பிரயாசப்படுங்க. இப்போ ஒரு வேலையை செய்து முடிக்கும் போது நான் என் மனசுக்கு திருப்தியாத்தான் இந்த வேலையை செய்வேன், ஏதோ தவறு நடந்து விட்டது என்று சொல்லி உங்கள் மனதிலே பிழையற்றவளாய் கரையற்றவளாய் சுத்தமிழவளா இருந்தால் சகலம் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். ஆகவே மனசாட்சியின் அடிப்படையிலே தான் நீங்கள் சமாதானமாய் வாழ முடியும். சமாதான பாத்திரமாய் நீங்கள் மாற முடியும். நீங்கள் சமாதானம் கூறும்போது ஆசீர்வாதமாக வெளிப்படும். நான் சுத்தம் இல்லாமல் கபடனாய் பொருளாசைக்காரனாய் கரங்குள்ளவனாய் பிழையுள்ளவனாய் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறினால் ஆசீர்வாதம் வராது. காரணம், சமாதானம் கூறுகிற நானே சமாதானனா இல்லை. சமாதான காரணம் என்ற பட்டத்துக்குரியவன் நான் சமாதானமாய் வாழவில்லை. அதே வேளையில நீங்கள் சமாதான பாத்திரனாய் இல்லை என்று சொன்னால் இந்த பூமியில் எப்படி சமாதானம் தங்கும்? உலகமே பேசுகிறது சமாதானம் சமாதானம் என்று சொல்லி. சமாதான உடன்படிக்கை கையெழுத்திடப்படுகிறது. கையெழுத்திடப்பட்டதோடு சரி, இங்க வந்து செய்வதெல்லாம் சமாதான குலைச்சலான வேலைகள். அதான் இயேசு இந்த பூமியில வைத்து போன ஒரே ஒரு பெரிய பொக்கிஷம், நான் இந்த பூமியில என் சமாதானத்தை வைத்து போகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அந்த சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ள வழி என்ன என்று கேட்டால், உங்கள் கண்களால் எந்த பொருளை பார்த்தாலும் இயேசு இதை செய்திருக்கிறார் என்று சமாதானமே நீங்கள் சொல்லுங்கள். அப்ப சமாதானம் உங்களுக்கு வரும், அங்கேயும் சமாதானம் உண்டாகும். எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் இயேசுக்கு தெரியாமல் நடக்காது என்று சொல்லுங்கள், உங்களுக்குள்ள சமாதானம் வரும். எந்த ஒரு தேவையால் இயேசு பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுங்கள், உங்களுக்குள்ள சமாதானம் வரும். மாறாக நீங்கள் கரை பிழை உள்ளவர்களாய் கபட்டு வேலைகளை செய்தால் இருக்கிற சமாதானமும் போய்விடும். சார்ந்த எல்லோரும் சமாதான குலைச்சலாய் காணப்படுவார்கள். ஆகவேதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க நான் பிரயாசப்படுகிறேன் என்று அப்போஸ்தலர் 24:16 சொல்லுகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சொல்ல வேணும், தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக நிற்கிற நான் எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க நான் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கேன் என்று சொல்ல வேணும். மனசாட்சிக்கு பயந்தா போதும். ஒருவனுடைய நியாயாதிபதி எங்கேயோ இல்லை. வெளியே இருக்கக்கூடிய நியாயாதிபதிகள், வெளியே இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் பொருளாசை சார்ந்து போகிறவர்கள். உங்களுடைய மனசாட்சி உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறது? அதுதான் இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அப்பொழுது சமாதானம் உங்களுக்குள்ளாக குடிகொள்ளும். ஆகவே பரிசுத்த பவுல் எல்லா கடிதங்களிலும் கடைசியாக எழுதுகிறார். 13 முறை புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்லி இருக்கிறார், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. எல்லா கடிதங்களிலும் கடைசியிலே பரிசுத்த பவுல் முடிக்கும் போது 13 முறை சொல்லி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலே, நம்முடைய கர்த்தராகிய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள் என்று அந்த கடிதங்களை முடிக்கிறார், நிருபங்களை. ஆகவே சமாதானம் என்பது ஒரு கிருபை. தேவதூதன் மரியாளத்திலே வந்து லூக்கா 1:28 கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னார். அந்த மரியாள் கிருபை பெற்றவளாய் இருந்து சமாதான காரணராக இயேசுவை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார்கள். அப்ப கிருபையின் வழியாகத்தான் சமாதானம் வருகிறது. இன்றைக்கு நீங்கள் அவருடைய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், சமாதானம் உண்டாயிருக்கும். எப்படி என்று சொன்னால், என் இயேசுவே என்னை நீர் கிருபையாய் நடத்துகிறீர். என் கண்கள் எதை கண்டாலும், என் காதுகள் எதை கேள்விப்பட்டாலும், எனக்கு எவ்வளவு பலவீனம் வந்தாலும் உமது கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்வீர்களே, ஆனால் உங்களுக்குள்ளாத கிருபையின் வழியாக சமாதானம் வரும். அதை விட்டு கரை பிழை கபடம் சூது வாது வஞ்சனை கூர்மையான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அவருடைய கிருபை இழந்து போகிறபடினாலே அவர் கிருபையின் வழியாக சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ள வழி இல்லாமல் போகிறது. ஆகவே சமாதானத்தை சுதந்திரிக்க ஒரே ஒரு வழி, என் இயேசுவை என் மேல் கிருபையாயிரும். நான் எவ்வளவோ துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில வெறுமை இருக்கிறது, என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை, நான் என்றைக்கு வாழ்வடைவேன், உங்களுடைய கிருபையே எனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டால் சமாதானம் உங்களுக்குள்ளாக குடிகொள்ள அது ஏதுவாயிருக்கும். ஆகவே கிருபையாய் மரியாள் மூலமாய்
தேவனாய் கர்த்தர் சமாதான காரணரை இந்த பூமிக்கு அனுப்பினார். கிருபை பெற்ற மரியாள், அந்த கிருபை பெற்ற மரியாள் வழியாக பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு சமாதான காரணராகி இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தார். அந்த சமாதான காரணராகி இயேசு தான் சொல்லுகிறார், ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கல, அந்த வீட்டுக்கு சமாதானம் என்று கூறுங்கள். சமாதான காரணம் அந்த வீட்டிலே இருந்தால் அந்த வீட்டிலே சமாதானம் உண்டாயிருக்கும் என்று. ஆகவே நீங்கள் முதலாவது கிருபை பெற்ற ஒரு தேவ பிள்ளையாய் மாறுங்கள். உங்களுக்குள்ளாக சமாதானம் குடிகொள்ளும். எப்படி கிருபையற்றவளாய் நான் வாழட்டும்? என் தேவைகள் எல்லாவற்றிலும் இயேசுவே எனக்கு கிருபையாய் என்னை ஆசீர்வதி. என் தேவைகள், என் பலவீனங்கள், என் எதிர்பார்ப்புகள், என் நெருமைகள் எல்லாவற்றிலும் இயேசுவே என்னல் கிருபையாயிரும் சொல்லலாமா? இயேசுவே என்னல் கிருபையாயிரும். எனக்கு பொருளாசை வேண்டாம். நான் யாரை பார்த்தும் கபடமாய் பேச மாட்டேன். என் மேல் கரையே வரக்கூடாது. என்னில் பிழை காணப்படக்கூடாது. என் மனச்சாட்சி சுத்தமாய் இருக்க வேண்டும். பிழையற்ற ஒரு வாழ் வாழ வேண்டும். பிதாவாகிய தேவனாக உமக்கு முன்பாகும், என்னை சுற்றி வாழ்கிற மனுஷருக்கு முன்பாகும் எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியோடு வாழ நான் பிரயாசப்படுகிறேன். எனக்கு உதவி செய்யும், என் மேல் கிருபையாயிரம் என்று கேட்கிற தேவ ஜனங்களுக்கு என்னைக்கும் சமாதானம் தங்கியிருக்கும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த வசனங்களுக்கு முன்பாக என்னையும் என்னை போன்ற ஊழியர்களை நிறுத்தினால் எத்தனை ஊழியக்காரர்கள் தேர்வார்கள் என்பது கர்த்தருக்கே வெளிச்சம். இந்த வசனத்துக்கு முன்பாக கிறிஸ்தவ பிள்ளைகளை நிறுத்தினால் எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைகள் சுத்த மனச்சாட்சி உடையவர்களாய் இருக்கிறாள் என்பது கர்த்தரே அறிவார். பொறாமைப்படாதிருங்கள், கபடாய் பேசாதிருங்கள், கரைவிட வாழ்வை ஒப்புக்கொடாதிருங்கள், பிழையான போட்டிக்கு போகாதிருங்கள். உங்களை நீங்களே பரிசீலனை செய்து பார்த்து சுத்த இருதயத்தை தேவனாய் கர்த்தரிடத்திலே கேளுங்கள். ஆகவே கர்த்தராகிய இயேசுவுடைய பிள்ளைகளாக நமக்கு இன்றைக்கு தேவை என்ன? அவருடைய கிருபை. கிருபையாய் என்னை நடத்துகிறீர் என்று இயேசுவே, கிருபையாய் நீர் என்னை நடத்துகிறீர் இயேசுவே என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். சமாதானம் உங்களிலே குடியிருக்கும். நீங்கள் எங்கே சென்றாலும் அங்கேயும் சமாதானம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவர்களாய் இருக்க பிரயாசப்படும்படியாய் கடந்து வந்த வேத வசனங்கள் நமக்கு ஞானத்தை போதிக்கிறது. அல்லேலூயா.